வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்கூல்ல மாரல் கிளாஸ் எடுக்கிற ஒரு மேம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் தான் ஸ்டோரி லைனு. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, அந்த மாரல் மேம் டெய்லி வந்து கிளாஸ் பசங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள சொல்லி தருவாங்க. சொல்லி தந்துட்டு அந்த மாதம் முழுவதும் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் சொன்னாங்களோ அதை கொஷின்ஸாக கேட்பாங்க. அதில் சூப்பராக வந்து ஆன்சர் பண்ண பசங்களுக்கு கிஃப்ட்டு ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. அதுதான் அந்த மேமோட ஸ்பெஷலே. அவங்க அந்த மாதம் வந்து நடத்தின பாடத்திலேருந்து அழகாக கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுக்கு சூப்பராக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு செப்பல் வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆன்சர் ஷீட்டை பார்த்தா எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த மேம்க்கு யாருக்கு கிஃப்ட் கொடுக்கனே தெரில. ஏன்னா கிளாஸில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ சூப்பர்வாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. உடனே அந்த மேம் சொன்னாங்களாம், நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க பேரை வந்து ஒரு பேப்பரில் எழுதித்தாங்க. நான் அது ஒரு பாக்ஸில் போட்டு குலுக்கி யார் பேர் வருதோ அவங்களுக்கு தான் இந்த தடவை ஸ்பெஷல் பரிசாக நான் செப்பல் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த கிளாஸில் எல்லாரும் அவங்க பேர் எழுதி ஒரு பாக்ஸில் போட்டிருக்காங்க. அந்த பாக்ஸில் குலுக்கி எடுத்தால் ஒரு பொண்ணோட பேர் வருது. அந்த பொண்ணு தான் அந்த கிளாஸ்லேயே வந்து செப்பல் ரொம்ப பழசா அப்படி ரொம்ப பிஞ்சு போன செருப்பை, தேஞ்சு போன செருப்பை ரொம்ப நாளாக போட்டுட்டு பாவமாக வர்ற ஒரு ஏழையான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அந்த கிஃப்ட் கிடச்சோடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கும் நன்றி சொல்லிவிட்டு, வாங்கி கொடுத்த மாரல் மேம்க்கும் நன்றி சொல்லிவிட்டு அந்த செப்பலை அவங்க ஆசையாக வாங்கிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்து இதில் என்ன இருக்குது, கடவுள் இறக்கம் காட்டுவார் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இல்லை. அந்த மேம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த பாக்ஸில் இருக்கிற ரிமைனிங் பேப்பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அவங்களுக்கு கண்ணே கலங்கி போச்சு. ஏன்னா அந்த கிளாஸில் இருந்த எல்லா பசங்களுமே வந்து அந்த பொண்ணோட பேரை தான் எழுதியிருந்தாங்க. ஏன்னா அந்த சக நண்பர்களுக்கு தெரியும் அந்த தோழி எவ்வளோ தூரம் அந்த ஒரு செப்பல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிள்ளைங்க எல்லாமே ஏதாவது வேணுமான்னு கேட்டால் எனக்கு 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 அப்படின்னு சொல்லி கேட்குற பழக்கத்தில் நம்ம பசங்களை வளர்க்காமல், யார் ஒரு பேசிக்கான நீடு இல்லை அப்படின்னு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருக்கிறத கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பண்போட அந்த மாரல் மேம் அந்த கிளாஸ் பசங்களை வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிஞ்சிச்சான். நம்ம பசங்களுக்கு ஒரு வேலை இதை செய்யலைன்னா இனிமையாவது செய்ய ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.